வணக்கம் வந்தனவன் நமஸ்கார். வெல்கம் டு என்டி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்டி டாக்ஸில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஏறத்தாழ இன்றைக்கி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து பிராணிக் ஹீலிங் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். நம்ம நிறையா வீடியோஸ் பண்ணியிருக்கோம். நம்ம இந்திரா ராமமூர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒன் ஆஃப் தி சீனியர் மோஸ்ட் ட்ரெயினர். ஸோ அவங்க கூட பாட்காஸ்ட் எல்லாமே பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பிராணிக் ஹீலிங்கில் இருக்கக்கூடிய ஒரு ஹையர் லெவலாக கன்சிடர் பண்ணக்கூடியது அர்ஹாட்டிக் யோகி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோர்ஸுங்க. அதில் நிறைய லெவல்ஸ் இருக்குது. ஸோ அதனுடைய ஃபஸ்ட் லெவல் அப்படின்னு சொல்லக்கூடியது அர்ஹாட்டிக் யோகி ப்ரிப்ரேட்டரி லெவல் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ நார்மலாக எல்லாருமே அந்த லெவல் போக முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு லெவல். பட் இட் இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ரெஸ்பெக்டட் ஹையர் லெவல் அப்படிங்கிறது வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல தாங்க குண்டலினி யோகத்திற்கு உண்டான பயிற்சிகள் எல்லாமே அந்த இடத்துல உண்டு. சரிங்களா? ஸோ அதை வந்து இந்த சனி ஞாயிறு வந்து என் உட்பட ஒரு 125 பேர் 126 பேர் அங்கே அட்டன் பண்ணோம் சென்னையில். ஸோ எல்லாருமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி we are ஆல் ப்ரௌடு அர்ஹாட்டிக் யோகி ப்ராக்டிஷனர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதில் ஒரு நல்ல ஒரு விஷயம். இதில் என்னப்பா பெருமையாக சொல்கிறதுக்கு இருக்குது அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டிங்கன்னா, இல்லை இந்த வீடியோ வந்து உன் பெருமையை பாடுறதுக்கு தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக கிடையாது. ஒரு சில முக்கியமான விஷயங்கள் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். விருப்பப்பட்டால் தாராளமாக நீங்கள் பயிற்சி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காகவும் சொல்கிறேன். இதில் எனக்கு ஒரு 10 பைசாக்கு ஒரு இதுவும் கிடையாது. நான் உங்களுடைய நல்லதுக்காக சொல்கிறேன். விருப்பப்பட்டால் நீங்கள் அதில் வந்து பின் போகலாம் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை. இதை சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தையும் சொல்லிட்டு சொல்கிறேன். பயிற்சி சொல்லித்தரக்கூடிய ஆளோ பயிற்சி சொல்லித்தரக்கூடிய கூடமோ இது உங்களுக்கு முக்கியம் கிடையாது. அந்த பயிற்சி தான் உங்களுக்கு முக்கியம். எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, நீங்கள் யாரையுமே இவங்க தான் அப்படின்னு சொல்லி அப்படியே கடிவாளங்கட்டி ஒருத்தர் பின்னாடியே சுற்றணுங்கிற அவசியம் கிடையாது. அந்த இடத்துல இருக்கக்கூடிய நல்லதை நம்ம எடுத்துக்கலாம். அங்கே சொல்லிக் கொடுக்கக்கூடியது சரியான முறையாக நம்ம பயிற்சி பண்ணுவோம். அந்த பயிற்சியின் மூலமாக நமக்கு நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கிடச்சிது அப்படின்னு சொன்னால் தொடர்ந்து நம்ம பயிற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம். இந்த இடத்துக்கு போனீங்கன்னா நமக்கு நல்லது நடக்குதுன்னு 4 பேர்த்துக்கு சொல்லுவோம். அவ்வளோதான். இதுதாங்க இதை விட வேறு எதுவுமே அந்த கிரீடத்தை தூக்கி நம்ம தலையில் வச்சுட்டு சுற்றிகிட்டே இருக்க வேண்டாம். காவடி தூக்கி சுற்றிகிட்டே இருக்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி சுற்ற வேண்டாம். இதை என்றைக்குமே மனசில் வச்சுக்கணும். ஏன்னா எல்லா மனிதர்களுமே முக்தி பேருக்கு தான் போகணும் அப்படிங்கிறது நம்மளோட எண்ணத்தில் இருக்குது. ஏதுமற்ற ஒரு தன்மை போகிறதுக்கு ஏதாவது ஒன்று பிடிச்சிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் ஏதுமற்ற ஒரு தன்மைக்கு போக முடியாது. அதனால் அந்த இடத்துலேருந்தும் உங்களுடைய பிணைப்பு நீங்கள் விலக்கி நின்று பார்க்கும்பொழுது தான் எல்லாத்தையும் சமமாக பார்க்கக்கூடிய அந்த ஒரு எண்ணம் அப்படிங்கிறது இருக்குங்கிறதுக்காக. இப்போ நம்ம ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறோம், இன்னொருத்தங்க வேறு ஏதோ ஒரு ப்ராக்டிஸ் போவாங்க, வேறு ஏதோ ஒரு முறை பயிற்சி பண்ணுவாங்க. நம்ம என்ன சொல்லிடுவோம், எனக்கு இதிலெல்லாம் கிடைக்கிது, உனக்கெல்லாம் அதில் ஒன்றும் இல்லையே, நானங்கெல்லாம் வந்து பார்த்தேன் ஒன்றும் நடக்கலை அப்படின்னு நம்ம பேச ஆரம்பிச்சிருவோம். கண்டிப்பாக இது எல்லாத்துக்கும் இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு குணம் தான். அப்படி பண்ணாதீங்கிறதுக்காக சொல்கிறேன். இவ்வளோ தான். இதை சொல்லிட்டு தான் நான் இப்போ உள்ள என்ட்ரு ஆகிறேன். இப்போ இந்த பிராணிக் ஹீலிங் அப்படிங்கிறது நம்மளுடைய கலாச்சாரத்தவர்களுக்கு ஏதாவது புதுசாக அப்படின்னு கேட்டால் இல்லை. நம்ம கிராமத்தில் சிறகடிப்பாங்க தெரியுங்களா, வேப்பந்தலை வச்சு சிறகடிப்பாங்கல்ல, அப்புறம் இந்த மயில் தோகையை வச்சு சிறகடிப்பாங்க தெரியுங்களா, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம உடம்புன்னு இங்கே ஃபிசிக்கல் பாடி இருக்குது. இந்த ஃபிசிக்கல் பாடிக்குள்ளே சக்கரங்கள் இருக்குது. இந்த சக்கரங்கள் ஒரு வகையான சக்தியின் மூலமாக தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது. அப்போ இந்த சக்தி வந்து நம்மளுடைய உடல் விட்டு இன்னொரு உடல் போல் பறந்து விரிஞ்சிருக்கு. அதுக்கு பேர் நம்ம சக்தி உடல்னு சொல்கிறோம். இந்த சக்தி உடலில் ஏதாவது பாதிப்பு வந்தால் இந்த தூள உடலில் பாதிப்பு வரும். தூள உடலில் பாதிப்பு வந்தாலும் சக்தி உடலில் பாதிப்பு வரும். இதுதான் லாஜிக். இந்த தூள உடலில் வந்து பாதிப்பு வந்ததுன்னா அதை சரி செய்து கொள்வதற்கு நம்ம மருந்துகள் அப்படிங்கிறது உட்கொள்கிறோம். இப்போ இந்த உடலை சரி செய்து சக்தி உடலை சரி செய்கிறது ஒரு வழி. சக்தி உடலையும் நம்மளால் சரி செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டு இது மருந்துகள் சாப்பிட்றதுனால சரியாகாது. அப்போ நேரடியாக சக்தி உடலை எப்படி சரி பண்ணுறது? அதுக்கு தான் இந்த சிறகடிக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பழக்கம் நம்மளுடைய கலாச்சாரத்தில் இருந்தது. இறை வழிபாடு அப்படிங்கிறது இருந்தது. இறைகிட்ட அர்ப்பணிப்பு அப்படிங்கிறது நம்மக்கிட்ட இருந்தது. தியானம் அப்படிங்கிறது நம்மக்கிட்ட இருந்தது. சரிங்களா? நல்லதை கேட்க, நல்லதை பார்க்க, நல்லதை பேச, நல்ல நறுமணத்தை நுகர, நல்ல இடங்களில் இருக்க அப்படிங்கிறது எல்லாமே நம்மளுடைய கலாச்சாரத்தில் இருந்ததுக்கு உண்டான காரணம் இதுதான். இந்த நேரத்தில் இதை செய்ய, இந்த நேரத்தில் இதை செய்யாத, இந்த மாதிரி பழக்க வழக்கங்களை வச்சுக்கோ, உன்னுடைய உடலை இந்த மாதிரி அசைக்கணும், இந்த காரியங்களை செய்யணும், செய்யக்கூடாது, இது எல்லாமே நம்மளுடைய கலாச்சாரத்தோடு ஒன்றியைந்த அந்த ஒரு விஷயம். இது எங்கேயுமே நமக்கு மாறுபட்ட ஒரு தன்மையே கிடையாது. இதெல்லாம் செய்யும் பொழுது இந்த சக்தி உடலும் வலுவாக இருக்கும், இந்த தூள உடலும் வலுவாக இருக்கும். இதுதான் மேட்ரு, வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா? சரி, அப்படி ஒரு வேளை ஏதாவது மாறுபாடுன்னு வரும்பொழுது தான் இந்த தூள உடலுக்கு மருந்தும் இந்த சக்தி உடலுக்கு இந்த மாதிரி மந்திரங்களோ இல்லை இந்த சிறகடிக்கிறதோ அந்த மாதிரி விஷயங்களை நம்மளுடைய பெரியவங்க நமக்கு கொடுத்துட்டு போயிருந்தாங்க. இப்போது காலம் மாறுது. எல்லாமே நமக்கு வந்து எனக்கு கண்ணுக்கு முன்னாடி ப்ரூவ் பண்ணி காமிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துடுச்சு. எதை மேலேயும் சந்தேகம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம் இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது நம்மவர்கள்ட்டிருந்தே எடுத்து நம்மவர்கள்ட்டே திருப்பி கொடுக்கப்பட்ட ஒரு கலை தான் பார்த்திங்கன்னா பிராணிக் ஹீலிங்கிறது. இது நான் சொல்லலை. இதை வந்து நமக்கு கொடுத்த
கிராண்ட் மாஸ்டர் சுவாகோக் சுயி அப்படின்னு சொல்லக்கூடியவரே சொல்கிறார். இது வந்து இந்த கலாச்சாரத்திலிருந்து எடுத்து இவர்களுக்கே வந்து புரிதலின்படி திருப்பி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறார். இது இன்றைக்கி வேர்ல்டு ஃபுல்லாக எல்லாருக்குமே அதை சொல்லித்தராங்க அப்படின்னு பாருங்களேன். நம்மக்கிட்ட சொல்லும் பொழுது நம்மளால் அதை வந்து ரொம்ப அழகாக இணைச்சு பார்க்க முடியும். ஏன்னா நம்மளுடைய வாழ்வியலோடு ஒன்றி இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம். இப்போ அந்த பிராணிக் ஹீலிங்கில் பார்த்தோம்னா நம்மளுடைய அந்த சக்தி உடலை தொட்டு உணர்ந்து பார்க்க முடியும். அதை வந்து இதுக்கு பேர் கிளென்சிங், எனர்ஜைசிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த மாதிரி கிளென்ஸ் பண்ணுவோம். உடலில் வந்து எங்கேயாவது பிரச்சனைகள் இருக்குன்னா அதை வந்து கிளென்ஸ் பண்ணலாம். அப்போ நம்மளுடைய இந்த கைக்கு வெளியும் சக்தி இருக்கும் இல்லையா, இந்த சக்தி வட்டத்தை வச்சு அந்த சக்தி வட்டத்தை சுத்தம் பண்ணுவோம். அப்புறம் நம்மளை எப்படி சுத்தம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கணக்கு இருக்குது. அதை என்னால் இங்கே சொல்ல முடியாது, கிளாஸுக்கு போனீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி அந்த சிறகடிக்கிறதே தான் கையில் சிறகுக்கு பதிலாக நம்ம கையே தான் சிறகு, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி அந்த கிளென்ஸ் பண்ணி அவங்கள வந்து நம்மளால் குணப்படுத்த முடியும் அப்படிங்கிறது உண்மை. இதில் எந்த விதமான மாறுபாடும் கிடையாது. அப்போ அதில் ஒரு சில படிநிலைகள் வச்சுருக்காங்க. ஏன்னா அது ஏன் அந்த படிநிலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது, ஒன்றை படிச்சுக்கும் பொழுது அந்தளவில் ஒரு தெளிவான ஒரு புரிதல் இருக்கும். அதை பயிற்சி பண்ணும்போது நம்மகிட்ட ஒரு நல்ல ஒரு மாற்றம் வரும். அதே பயிற்சி இன்னொரு அடுத்த லெவல், அதே பயிற்சி இன்னொரு அடுத்த லெவல், இப்படி போகணும். அந்த ஆர்டராக போகும்பொழுது நமக்கு குழப்பிக்க மாட்டோம், தெளிவான புரிதல் வரும் அப்படிங்கிறதா அதில் இருக்கக்கூடிய ரீசன். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு 5 நிலையில் அந்த நான் சொன்ன அந்த அர்ஹாட்டிக் அப்படிங்கிறதுக்கு போக முடியும். ஃபஸ்ட்டு பேசிக்கு, அடுத்தது அட்வான்ஸ்டு, அடுத்தது சைக்கோதெரப்பி, அடுத்தது அச்சீவிங் ஒன்னஸ் வித் ஹையர் சோல், 5வது அர்ஹாட்டிக் யோகி ப்ராக்டிஷனர் லெவல் அப்படின்னு சொல்லக்கூடியது, ப்ரிப்பரேட்டரி லெவல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 5 நிலைகளும் நமக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இது ஆர்டரில் தான் போகணும், நடுவில் எல்லாம் எங்கேயும் போட முடியாது, சரிங்களா? இந்த 5 தவிர்த்து ஒரு சில வேறு ஏதாவது நுணுக்கங்களும் அங்கே இருக்குது. வேறு ஒரு சில கிளாஸஸ் எல்லாமே இருக்குது. இப்போ சைக்கிக் செல்ஃப் டிஃபென்ஸ் அப்படின்னு இருக்குது. நம்ம இந்த கண் வைக்கிறாங்கலாம் சொல்கிறோம் இல்லையா, அதில் இருந்தாலும் தப்பிச்சுக்கிறதுக்கு உண்டான வழியெல்லாம் இருக்குது. கிறிஸ்டல் ஹீலிங், நம்ம இந்த படிகங்கள் வச்சு கிறிஸ்டல்ஸ் வச்செல்லாம் ஹீல் பண்ண முடியும். ஸோ அதுக்கெல்லாம் கிளாஸஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்குதுன்னு பாருங்களேன். இது எல்லாமே இந்த சைக்கோதெரப்பி முடிச்சதுக்கப்புறம் தான் படிக்க முடியும். முதல் 3 லெவல் கட்டாயம் முடிச்சே ஆகணும், வேறு வழியே இல்லை. ஸோ இதுதான் அதனுடைய அந்த ஆர்டர், இப்படி தான் முடிக்கணும். இதற்குண்டான தகவல் எனக்கு தெரிஞ்சு கோயம்புத்தூர், திருச்சி, தஞ்சாவூர், சென்னை இந்த 4 பேர்த்தினுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியும். நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் தர்றேன், கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன், சரிங்களா? ஸோ விருப்பப்பட்டவர்கள் அங்கே போய் பார்க்கலாம். நம்மளுடைய கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்தீங்க அப்படின்னு சொன்னால் அப்பப்போ அந்த எப்போ வந்து புதுசாக ஒரு கிளாஸ் வந்து அவங்க எனக்கு தகவல் தராங்கன்னா நான் அது உங்களுக்கு இது பண்ணுறேன். இதனால் எனக்கு ஒன்றும் இது இல்லை. உங்களுக்கு விருப்பம் இருக்குது, ஒரு தடவை போய் பார்க்கலான்னா போய் பாருங்கள், உங்களுடைய நல்லதுக்காக தான். இந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த ப்ராக்டிஸ் வச்சு நம்மளை நாமளே செல்ஃப் ஹீல் பண்ணிக்கலாம். நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்மளால் குணப்படுத்திக்க முடியும். கூடவே நம்மளுடைய குடும்பத்தையும் நம்மளால் சரி செய்து கொள்ள முடியும். இன்னொன்று இந்த தியானம் அப்படிங்கிறது எப்படி இருப்பது, இந்த தியானத்தில் வந்து இந்த படிநிலைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் ஒரு வாரம் அங்கே வந்து நல்லபடியாகவே சொல்லித்தராங்கன்னு பாருங்களேன். ஒரு வாரம்லாம் இல்லை, நல்லபடியாகவே சொல்லித்தராங்க. நம்மளுடைய இந்த சக்கரங்களில் ஏதாவது ஒரு அந்த சக்தி செல்ல முடியாத அளவுக்கு ஏதாவது ஒரு தடைகள் இருந்தது அப்படின்னு சொன்னால் அதை நம்மளால் ஈஸியாக கிளென்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த தியானத்தில் உட்காரும்போது அபரிமிதமான ஒரு சில மாறுதல்கள் அப்படிங்கிறத நம்மளால் உணர முடியும். அப்படி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வரும்பொழுது கிடைக்கக்கூடிய அந்த 5வது இடம் தான் அர்ஹாட்டிக் யோகி ப்ரிப்பரேட்டரி லெவல் அப்படின்னு சொல்லக்கூடியது. அங்கே 4 வகையான ப்ரீத்திங் மெத்தட்ஸ் சொல்லித்தராங்க. அதில் ஒன்று குண்டலினி யோகத்திற்கு உண்டான ஒரு முறையும் அந்த இடத்துல இருக்குது. அதனால் ஏதாவது ஒரு மாறுதல் கண்டீர்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டேன். ஸோ அது வந்து இவ்வளோ நாள் கிடைக்காத ஒரு நல்ல ஒரு மாறுதல் அப்படிங்கிறது அந்த இடத்துல கிடச்சிது அப்படிங்கிறதான் உண்மை. என்னன்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா நீங்கள் அதனுடைய நினப்பிலே நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்குன்னு தனிப்பட்டு கிடைக்கக்கூடிய ஒரு மாறுதல் உங்களால் உணர முடியாமல் போயிடும். ஸோ அதனால் எனக்கு என்ன அனுபவங்கள் ஏற்பட்டுதுங்கிறது தேவையில்லை. நீங்கள் அங்கே போனீங்கன்னா உங்களுக்கும் ஒரு மாதிரி அனுபவம் ஏற்படும். ஏன்னா அங்கே இருந்த 100-125 பேர்த்துக்கும் அவரவருக்கு ஒரு அனுபவங்கள் ஏற்பட்டது, சரிங்களா? ஸோ அதனால் அதாவது அவரவரை உட்பட்டது. இப்போ இது வந்து அந்த இடத்துல போனதுனால தான் எனக்கு நடந்ததான்னு கேட்டால் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இத்தனை வருஷ காலம் கற்று கேட்டு பயிற்சி செய்து உணர்ந்த விஷயங்கள் என்கிட்ட இருந்தது. இந்த உடலும் அதற்கு ஏற்றாற் போல பக்குவப்பட்ட ஒரு நிலை அப்படிங்கிறதுல இருந்தது. இத்தனை வருஷத்தினுடைய ஒரு மனோதிடமும் மனோநிலையும் அந்த ஒரு ப்ராக்டிஸும் அந்த இடத்துல போய் உட்கார்ந்து அவர்கள் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியை செய்யும் பொழுது நல்லபடியான ஒரு மாற்றத்தை என்னால் உணர முடியும். இதுதான் உண்மை. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் அப்போ என்னால் மாற்றம் உணர முடியாதா? முடியும், அப்போவும் முடியும். எனக்கு இப்படி நடந்ததுங்கன்னா நான் இதுதான் இதனுடைய அக்குமுலேஷன் எனக்கு அங்கே வந்து இன்னும் பெட்டரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது எனக்கு கொடுத்ததுங்கிறது தான் உண்மை, சரிங்களா? இதுதான். ஸோ இந்த விஷயங்களை படிச்சுக்கிறதுனால எனக்கு என்ன ஆக போகுது அப்படின்னு கேட்டால் அப்படின்னு ஒன்று சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா அர்ஹாட்டிக் யோகா அப்படின்னு சொன்னால் அர்ஹாட் அப்படின்னு சொன்னால் என்னென்னா யோகின்னு அர்த்தம், வேறு ஒன்றும் இல்லை. செயின்ட்டு,
ஞானின்னு அர்த்தம். அந்த ஞானி ஆவதற்குண்டான ஒரு பயிற்சி அப்படிங்கிறது அந்த அர்ஹாட்டிக் யோகிங்கிறது. வேறு ஒன்றும் இல்லை, பெரிய காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயமெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால தான் அந்த இடத்துல குண்டலினி யோகத்திற்கு உண்டான பயிற்சி அப்படிங்கிறத அவருங்க கற்று தந்திருக்காங்க. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா? ஸோ அங்கேருந்து அடுத்தடுத்த படிநிலை நம்ம ஒரு ஞான நிலை அடைவதற்குண்டான ஒரு வழிபாதையாக இருக்குது. இதுதான் அந்த இடத்துல அர்ஹாட்டிக் யோகிங்கிறது. அதனால தான் அதை வந்து ஒரு ஹையர் லெவலாக அவங்க வந்து மரியாதையான ஒரு இடமா அந்த இடத்துல வச்சுருக்காங்க. இது எல்லா கிளாஸுக்குமே இப்போ நான் 5 படிநிலை சொன்னேன், பேசிக், அட்வான்ஸ், சைக்கோதெரப்பி, அச்சீவிங் ஒன்னஸ் வித் ஹையர் சோல், அர்ஹாட்டிக் யோகி. இது எல்லாமே பெய்டு தான். ஆன்லைன் 100% ஆன்லைன் கிடையாது. டைரக்ட் கிளாஸஸ் தான் போயே ஆகணும். ஸோ அதனால இது பெய்டு கோர்ஸ் தான். ஏன்னா பெய்ட் கோர்ஸ் தான், காசு கட்டி தான் படிச்சுக்கணும். சரிங்களா? ஆனால் அதில் நமக்கு ஒரு நல்ல நிலை அப்படிங்கிறது கிடைக்குமானா 100% கிடைக்கும். சென்றவர்கள் அனைவரும் நல்லபடியான ஒரு இதை தான் கொடுத்துருக்காங்க. நான் என்றைக்குமே நான் ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு நல்ல ஒரு பலன் இருந்தால் மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ அதனால் தைரியமாகவே நம்பலாம் இது வந்து நல்லபடியான ஒரு பலன் அப்படிங்கிறத ஏற்படுத்துது. இன்றைக்கும் நான் வந்து என்னோடய லைஃப்பில் அதை யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், இந்த பிராணிக் ஹீலிங் அப்படின்னு சொல்லக்கூடியது. திரும்பவும் சொல்கிறேன், இது நமக்கு புதுசாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. நம்மளுடைய கலாச்சாரத்தோடு ஒன்றி இருக்கக்கூடிய விஷயந்தான். ஸோ ஒரு வெள்ளைக்காரங்க சொல்கிறாங்க என்னங்க போய் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்மகிட்டேருந்து எடுத்து அவங்க நமக்கே வந்து நமக்கு புரிகிற மாதிரி புதுசாக இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி சொல்கிறாங்கன்னு தான் வச்சுக்கோங்க. ஸோ அதனால் அந்த இடத்துல போய் இதுதான் எங்கிட்ட ஏற்கனவே இருந்ததில்ல. ஆமாம் இருந்தது, அது அவங்களே ஒத்துக்கிறாங்க, இல்லைன்னெல்லாம் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. சரிங்களா? அதனால் அந்த இடத்துலையும் போயிட்டு திரும்ப அதை சொல்லிகிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. ப்ரீ டிஃபைண்டாக நம்மளே யோசிச்சுக்கலாம். சரி, நான் எங்கிட்ட இருந்தது, என் கலாச்சாரத்தவர்கள் கற்றுத்தரல, நானும் கற்றுக்கல. சரி, அவங்களாவது எனக்கு திருப்பி என்னோடய கலாச்சாரத்தை திருப்பியாக தர்றாங்களே அப்படிங்கிற ஒரு மனோநிலையாவது நம்ம போகலாம். என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக போகலாம், தப்பு இல்லை. பயிற்சியும் செய்யலாம், நல்லபடியாக ஒர்க் ஆகுது. ரைட்? சரி, இப்போது இதுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் தரேன் அப்படின்னு சொல்லிட்டேன். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. வேறு என்ன இருக்குது? தொடர்ந்து பயிற்சி பண்ணுறதில் தாங்க. இது போகும்போது நம்ம இந்த சக்கரங்கள்லாம் அந்த கிளென்ஸ் பண்ணி தியானம் பண்ணும்பொழுது நல்லபடியான ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்குது. நிறைய பேர் இந்த தலைவலிக்குது அதெல்லாம் சொல்லுவீங்க இல்லையா? அதில் ஈஸியாக நம்ம கிளென்ஸ் பண்ணிடலாம். உடல் ரீதியாக மன ரீதியான பாதிப்புகள்லாம் ஏதாவது இருக்குது அப்படின்னு சொன்னாலும் இது ஈஸியாக நம்மளால் கிளென்ஸ் பண்ண முடியும். அது மூலமாக நமக்கு ஒரு நல்ல ஒரு மாறுதல் அப்படிங்கிறதையும் நம்மளால் ஏற்படுத்தி கொள்ள முடியும். வேறு என்ன சொல்கிறதுக்கு இருக்குது? வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நல்லபடியான ஒரு இது தெரியும். ஸோ வேறு ஏதாவது முறைகளில் நீங்கள் பயிற்சி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொன்னாலும் அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் பயிற்சி பண்ணுறீங்க, அதில் உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்குதுன்னா ஜஸ்ட் கோ ஆன் வித் இட். எதையுமே உங்களுக்கு வந்து ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு காலே தேவையில்லை. ஏற்கனவே நான் ஒன்று பண்ணுறேன், அதில் எனக்கு நல்ல பலன் இருக்குன்னா ரொம்ப சந்தோஷம். அதை விட்டுட்டு எங்கேயுமே வரணும்னு அவசியம் கிடையாது. இங்கே வந்ததுக்கப்புறம் இதை பயிற்சி பண்ணுறீங்க, இதுக்கப்புறம் வேறு ஒன்றையும் பார்த்தா எனக்கு ஆசை இருக்கா அப்படின்னு சொன்னால் போகலாம், தப்பு இல்லை. ஆனால் ஏதாவது ஒரு இடத்துலையாவது நிற்கணும் இல்லையா? ஸோ ரைட். ஸோ இதெல்லாம் தான் பிராணிக் ஹீலிங் உண்டான அந்த ஒரு டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது கண்டிப்பாக ஆஃப்லைன் தான், நேரில் தான் போகணும். நோ ஆன்லைன் கோர்சஸ் அண்ட் இட் இஸ் அ பெய்ட் கோர்ஸ் தான். வேலை செய்யுமா அப்படின்னு கேட்டால் 100% வேலை செய்யுது. நிறைய மாறுதல்களை நானும் உணர்ந்திருக்கேன், போனவங்களும் உணர்ந்திருக்காங்க அப்படிங்கிறதும் உண்மை தான். ஸோ இது ஏமாற்ற வேலை அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. இது புதுசான ஒரு விஷயமும் கிடையாது. எல்லாமே நம்மளுடைய கலாச்சாரத்தோடு ஒன்றி இருக்கக்கூடிய விஷயந்தான். அண்ட் வேறு என்ன, தட்ஸ் ஆல். ரைட். ஸோ ரெண்டு விஷயம் தான். நம்ம ஆத்ம விசாரணை ஒன்று பார்க்குறோம், தியான பயிற்சி அப்படிங்கிறது ஒன்று பார்க்குறோம் இல்லையா? அதே தாங்க, வேறு ஒன்றுமே இல்லை. ரெண்டும் ஒரே விஷயம் தான். அதே தான் அந்த இடத்துல இருக்குது அண்ட் இட் ஒர்க்ஸ். ரைட். ஸோ ஒன்ஸ் அகெயின் ஐம் ரியலி ப்ரவுட் டு சே தட் அர்ஹாட்டிக் யோகி அப்படிங்கன்னு சொல்லக்கூடியதில். அண்ட் அங்கே வந்த நிறைய பேர்த்துக்கும் வாழ்த்துக்கள். ஒரு வேளை அந்த வீடியோ அவங்க பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால். அண்ட் கற்றுத்தந்த ஆசிரியர்களுக்கும் திருவருளுக்கும் நன்றி அப்படிங்கிறதையும் சொல்லி இன்றைக்கு உண்டான வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ இது இன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கு உண்டான வீடியோ. அடுத்த வீடியோவில் வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அது வரையும் தொடர்ந்து எழுதுங்கள். நான் உங்கள் இடத்துல நன்றி.